we are going to discuss about male reproductive system. The male reproductive system comprises of a pair of testes, accessory ducts, glands, and external genitalia. Testes are the primary male sex organs. They are a pair of ovoid bodies lying in the scrotum. Scrotum is a sac of skin that hangs outside the abdominal cavity. Viable sperms cannot be produced at normal body temperature. The scrotum is placed outside the abdominal cavity to provide a temperature 2 to 3 degrees Celsius lower than the normal internal body temperature. அப்போது டெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பிரைமரி மேல் செக்ஸ் ஆர்கன், அது ஒரு பேர் ஆஃப் ஓவாய்டு பாடி ஸ்க்ரோட்டமில் தான் இருக்குது. ஸ்க்ரோட்டம் ஹேங்ஸ் அவுட் சைடு த அப்டாமினல் கேவிட்டி. ஏன் அப்படின்னா வியபிள் ஸ்பெர்ம்ஸ், அதாவது ஹெல்த்தியான ஸ்பெர்ம்ஸ் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா, வளரணும்னா நார்மல் பாடி டெம்பரேச்சரில் க்ரோ ஆகாது, ப்ரொடியூஸ் ஆகாது. அதனால தான் நார்மல் பாடி டெம்பரேச்சர் காட்டிலும் ஒரு 2 to 3 டிகிரி செல்சியஸ் லோயர் டெம்பரேச்சரில் தான் ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் ஸ்க்ரோட்டமில் பாடிக்கு வெளியில் டெஸ்டிஸ் ஹேங் ஆகிட்டுருக்கு. ஸோ த ஸ்க்ரோட்டம் ஆக்டர்ஸ் a thermoregulator for spermatogenesis. Each testis is covered by an outermost fibrous tunica albuginea and is divided by septa into about 200 to 250 lobules. Each lobules contain 2 to 4 highly coiled testicular tubules or seminiferous tubules. இப்போ டெஸ்டிஸ் சுற்றிலையும் டியூனிக்கா அல்புஜினா ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர்லேருந்து செப்டா அப்படின்ற ஒரு பிரிப்பு சுவர் பார்த்தோம்னா டெஸ்டிஸை உள்ள 200 to 250 லோபியூல்ஸாக பிரிக்குது, சின்ன சின்ன அறைகளாக பிரிக்குது. ஈச் லோபியூல்ஸ், அந்த ஒவ்வொரு அறைகளுக்குள்ளேயும் 2 to 4 காயில்டு செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. These highly convoluted or coiled tubules which form 80% of testis. அப்போ டெஸ்டிஸில் 80% என்னதான் இருக்குது, இந்த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ். ஸோ த செமினிஃபெரஸ் டியூபிள்ஸ் ஆக்ட் as த சைட் ஃபார் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன். அப்போ ஸ்பெர்ம் மோஸ்ட்லி எங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகுது, செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில். த ஸ்ட்ராட்டிஃபைடு epithelium of seminiferous tubule is made up of 2 types of cells, namely Sertoli cells and male germ cells. அப்போ 2 types of cells வந்து செமினிஃபெரஸ் டியூபிள்ஸோட எபித்தீலியல் லேயரில் இருக்குது. The Sertoli cells are elongated, pyramidal and provide nourishment to the sperms till maturation. இப்போ Sertoli cellஸோட மெயின் ஃபங்க்ஷன் to provide nourishment to the sperms. In addition to nourishment, Sertoli cells also secrete inhibin. Inhibin is a hormone which is involved in the negative feedback control of sperm production. அப்போது ஸ்பெர்ம் கவுண்ட்டு எப்போ ஹையாக இருக்கோ அப்போது பிளட்டில் இந்த இன்ஹிபின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகிடும். எங்கள் செர்டோலி செல்ஸ் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இந்த இன்ஹிபின் ஹார்மோன் எஃப்எஸ்ஹெச் லெவலில் சடனாக டிக்ரீஸ் பண்ணி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். செகண்ட் செல் பார்த்தோம்னா செமினிஃபெரஸ் டியூபிள்ஸில் செர்டோலி செல்ஸ் ஒன்று பார்த்தோம், அது நரிஷ்மெண்ட் கொடுக்குது. செகண்ட் செல் மேல் ஜெர்ம் செல்ஸ் ஆர் ஸ்பெர்மட்டோகோனிக் செல். These male germ cells divide mitotically or meiotically and differentiate to produce spermatozoa. So, spermatogonic cells meiotic division ஆகி அப்படி அது ஸ்பெர்மட்டோசோவாவை டிஃப்ரென்ஷியேட் ஆகிடுது. Interstitial cells or Leydig cells are embedded in the soft connective tissue surrounding the seminiferous tubules. இப்போ இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் அப்படின்ற இன்னொரு செல்ஸ் இருக்குது டெஸ்டிஸில், அதுக்கு இன்னொரு பேர் லேடிக் செல்ஸ். இந்த லேடிக் செல்ஸ் எங்கே இருக்குன்னா செமினிஃபெரஸ் டியூபிள்ஸை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ்குள்ளே எம்பெடட் புதஞ்சிருக்கு இந்த இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் அப்படின்றது.
These cells are endocrine in nature. Endocrine அப்படின்னா உங்களுக்கு தெரியும், it secretes hormones. அப்போது these interstitial cells produce androgens, namely testosterone hormone, which initiates the process of spermatogenesis. அப்போ இந்த இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ் தான் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய டெஸ்டோஸ்டிரான் அப்படின்ற ஹார்மோன்ஸை செக்ரேட் பண்ணுது. தீஸ் இன்டர்ஸ்டீசியல் செல்ஸ் ஆர் எண்டோக்ரைன் நேச்சர் அண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ மேமல்ஸ்லேயே இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் செல் அப்படின்னு பார்த்தா இந்த லேடிக் செல்ஸ் தான். இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் இல்லாமல் some immunologically competent cells also present. இப்போது மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் நம்ம ப்ரைமரி ரீப்ரடக்டிவ் ஆர்கன் என்னென்னு பார்த்துட்டோம், டெஸ்டிஸ் மேலுக்கு பார்த்துட்டோம். இப்போது அக்சசரி ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ் அந்த டக்ஸு கிளான்ஸ் ஜென்டாலியெல்லாம் பார்த்தோம்ல. ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். The accessory ducts associated with the male reproductive system include rete testis, vas efferentia, epididymis and vas deferens. இப்போ ஒவ்வொன்று டீட்டெயிலாக என்னென்னு பார்க்கலாம். The seminiferous tubules of each lobule converge to form a tubulus rectus that conveys the sperms into the rete testis. டயக்ராம் பார்த்தா தெரியும், அதாவது இன்னர் டீட்டெயில் ஆஃப் டெஸ்டிஸ். ஸோ அதில் நிறைய லோபியூல்ஸாக இருக்கும் டெஸ்டிஸில். அந்த ஒவ்வொரு லோபியில் இருந்தும் கன்வெர்ஜ் ஆகி ஒரு டியூப் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த டியூப் எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்க்ரீன், ஒரு சலடமாக இருக்குது பாருங்கள் டெஸ்டிஸில். ஸோ அதுதான் டியூப்லஸ் ரெக்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒவ்வொரு லோபியில் இருந்தும் ஸ்போமை அந்த டியூப்லஸ் ரெக்டஸ் தான் எடுத்துகிட்டு வர்றாங்க. த டியூப்லஸ் ரெக்டஸ் that conveys the sperms into the rete testis. நம்மளுக்கு தெரியும். இப்போ rete testisனா என்ன? The rete testis is a tubular network on the posterior side of the testis. இப்போ அந்த சலடை மாதிரி இருக்குது, அதுக்கு அந்த சலடையிலேருந்து வெளியில் பார்த்தோம் சின்ன சின்னதாக ரேஸ் மாதிரி போயிருக்கும். அதான் அந்த டக்டு தான் ரீட் டெஸ்டிஸ். அப்போ ரீட் டெஸ்டிஸ் அப்படின்றது ஒரு டியூபுலார் நெட்வொர்க் தான், டெஸ்டிஸோட போஸ்டீரியர் சைடில் இருக்குது. The sperm leave the rete testis and enter the epididymis through vasa efferentia. இப்போ எங்கேருந்து எங்கே போயிருக்கு? லொபியிலேருந்து டியூப்லஸ் ரெக்டஸ் மூலமாக ரீட் டெஸ்டிஸ்க்கு ஸ்பெர்ம் வந்துச்சு. ரீட் டெஸ்டிஸ்லேருந்து எபிடைடிமிஸ்க்கு வாசா எஃபரன்சியா அப்படின்ற டக்ட் மூலமாக இப்போ எபிடைடிமிஸ்க்கு ஸ்பெர்ம் வந்துருச்சு. ஓகே, அப்போ எபிடைடிமிஸ்னால் என்ன? The epididymis is a single highly coiled tube. அப்போ எபிடைடிமிஸ் அப்படின்றது சிங்கிள் ஹைலி காயில்டு டியூப் that temporarily stores the spermatozoa. அது ஏன் டெம்பரரியாக ஸ்பெர்மட்டோசோ எபிடைடிமிஸ் ஸ்டோர் ஆகணும்? They undergo physiological maturation and acquire increased motility and fertilizing capacity. அப்போது எபிடைடிமிஸ் தான் ஸ்பெர்மட்டோசோவாவுக்கு ஃபிசியலாஜிக்கல் மெச்சுரேஷன் தருது, மொட்டிலிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் ஃபெர்டிலைசிங் கெப்பாசிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ்டு டியூரிங் த எபிடைடிமிஸ். ஸோ அதனால தான் ஸ்பெர்மட்டோசோவா எபிடைடிமிஸில் ஸ்டோர் ஆகுது, அதோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. தி எபிடைடிமிஸ் லீட்ஸ் டு த வாஸ் டிஃபரன்ஸ் and join the duct of the seminal vesicle to form the ejaculatory duct, which passes through the prostate and opens into the urethra. இப்போது இந்த எபிடைடிமிஸ் அப்படின்றது வாஸ் டிஃபரன்ஸ் கூட ஜாயிண்ட் ஆகுது. ஸோ அந்த வாஸ் டிஃபரன்ஸ் அடுத்து எங்கே போகுது? The vas deferens joins the duct of seminal vesicle to form the ejaculatory duct. அப்போது வாஸ் டிஃபரன்ஸ் அந்த செமினல் வெசிக்கிள்ஸோட டக்ட் ரெண்டும் சேர்ந்து ஒரு சிங்கிள் டக்ட், அதான் எஜாகுலேட்டரி டக்டாக ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த எஜாகுலேட் டக்ட்டு தான் பாசஸ் த்ரூ த ப்ராஸ்டேட், அதாவது இந்த யூரித்ராவில் அப்பரில் அந்த யூரினரி பிளேடர்லேருந்து ப்ரௌன் கலரில் ஒரு கேனல் மாதிரி ஃபார்ம் ஆகுது, யூரினரி
அந்த யூரித்ரான்னு சொல்லுவாங்க, பிளேடர் இருந்து வரும். ஸோ அதில் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படிங்கிற அக்சசரி கிளாண்ட் இருக்கும். ஸோ அந்த அக்சசரி கிளாண்டில் இந்த எஜாக்குலேட்டரி டக்ட் ஜாயிண்ட் ஆகிடுது அண்ட் ஓப்பன்ஸ் இன் டு த யூரித்ரா. வாஸ் டிஃபரன்ஸ் செமினல் வெசிக்கிள்ஸோட கிளாண்ட் ரெண்டு சேர்ந்து எஜாக்குலேட்டரி டக்டாக மாறிச்சு. அந்த எஜாக்குலேட்டரி டக்ட் ப்ராஸ்டேட் கிளாண்ட் கூட ஜாயிண்ட் ஆகி இப்போது யூரித்ராவில் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ யூரித்ரா அப்படின்னு என்ன? த யூரித்ரா இஸ் த terminal portion of the male reproductive system and is used to convey both urine and semen at different times. அப்போது யூரித்ரா அப்படின்றது டெர்மினல் போர்ஷன் ஆஃப் த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். இதில் யூரின் செமன் ரெண்டுமே அந்த டிஃப்ரெண்ட் டைமில் பாஸ் ஆகும். த யூரித்ரா ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் த urinary bladder and extends through the penis by an external opening called urethral meatus. இப்போ யூரினரி பிளேடர்லேருந்து இந்த யூரித்ரா ஆரிஜினேட் ஆகி அது பீனிஸோட எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் வெளிப்புறத்தோட வரைக்கும் ஓப்பன் ஆகிருக்கும், எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும், நீடாக இருக்கும். அதான் இப்போ இந்த பிளேடர்லேருந்து பீனிஸோட எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டியூப், அந்த கேனல். ஸோ அதை தான் நம்ம யூரித்ரா அப்படின்னு சொல்லலாம். இதில் தான் யூரின் செமன் ரெண்டுமே எஜாகுலேட் ஆக போகுது. இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரைமரி மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன் அண்டு அக்சசரி ஆர்கன்ஸ் என்னென்ன அப்படின்னு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது அக்சசரி கிளாண்ட்ஸ் ஆஃப் மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். த அக்சசரி கிளாண்ட்ஸ் ஆஃப் த மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் இன்க்ளூட் த பேர்டு seminal vesicles and bulbo-urethral glands, also called Cowper's gland. The bulbo-urethral glands, also called Cowper's gland, and a single prostate gland. அப்போ மேலே 3 accessory glands present ஆயிருக்கு. The seminal vesicle secretes an alkaline fluid called seminal plasma. முக்கியமானது, seminal vesicle secretes an alkaline fluid called seminal plasma containing fructose sugar, ascorbic acid, prostaglandins, and a coagulating enzyme called vesiculase, which enhances sperm motility. அப்போது செமினல் வெசிக்கிள்ஸில் செமினல் பிளாஸ்மா அப்படின்ற ஒரு அல்கலைன் ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகுது. அதில் ஃப்ரக்டோஸ் சுகர், அஸ்கார்பிக் ஆசிட், ப்ரோஸ்டக்லாண்டின்ஸ், கொயாகுலேட்டிங் என்சைம்ஸ், இந்த மாதிரி ஒரு சில சப்ஸ்டன்ஸ்லாம் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா த பல்போ-யூரித்ரல் கிளாண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருந்தோம்? கவுபெர்ஸ் கிளாண்ட். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, பல்போ-யூரித்ரல் கிளாண்ட்ஸ் அதோட மெயின் ஒர்க்கு லூப்ரிகேஷன் ஆஃப் பீனிஸ். பட் டியூரிங் காய்டஸ் த செக்ரீஷன்ஸ் ஆஃப் கவுபெர்ஸ் ஆர் bulbo-urethral glands help in the lubrication of the penis. The prostate gland encircles the urethra and is just below the urinary bladder and secretes a slightly acidic fluid that contains citrate, several enzymes and prostate specific antigens. இப்போ செமினல் வெசிக்கிள்ஸ் அல்கலைன் ஃப்ளூயிட்ஸை செக்ரேட் பண்ணிச்சு. அதில் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போது prostate glands also secrete some acidic fluid that contains citrate, several enzymes and prostate specific antigens. அந்த prostate specific antigens அப்படின்றது நார்மலாகவே நம்ம பாடியில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். ஸோ அந்த ஆன்டிஜென்ஸ் நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராது ஒரு செர்டைன் லெவலில் இருக்கிறப்போ. ஸோ அளவுக்கு அதிகமாக போகிறப்ப தான் அது ப்ராஸ்டேட் கேன்சராக கன்வெர்ட் ஆகும். ஸோ நார்மலாகவே அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. Semen or seminal fluid is a milky white fluid which contains sperms and the seminal plasma secreted from the seminal vesicles, prostate gland and bulbo-urethral glands. இப்போ செமன் ஆர் செமினல் ஃப்ளூயிட் அப்படின்றது ஒரு மில்கி ஒயிட் ஃப்ளூயிட். அதில் ஸ்பெர்ம்ஸும் செமினல் பிளாஸ்மா அப்படின்ற அந்த 3 அக்சசரி கிளாண்ட்ஸோட செக்ரீஷன்ஸும் சேர்ந்தது அந்த செமனில் இருக்குது. The seminal fluid acts as a transport medium, provides nutrients, contains chemicals that protect and activate the sperms and also facilitate
their movements. Seminal fluid மெயினாக டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஆக்ட் ஆகும், நியூட்ரியன்ஸ் ப்ரொவைட் பண்ணும் ஸ்பெர்ம்ஸ்க்கு. அட் தி சேம் டைம் ஒரு சில கெமிக்கல்ஸ் இருக்கும், அதை வந்து ஸ்பெர்ம்ஸோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரொடெக்ட் பண்ணும். இப்போது மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டமில் லாஸ்ட் பார்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியான்னு ஒன்று பார்த்தோம்ல, ஸோ அதை என்னென்னு பார்க்கலாம். த பீனிஸ் இஸ் த மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா functioning as a copulatory organ. It is made up of a special tissue that helps in the erection of penis to facilitate insemination. ஸோ இப்போ பீனிஸ் அப்படின்றது தான் காப்புலேட்டரி ஆர்கனாக மேலுக்கு யூஸ் ஆகுது. இதோட மெயின் ஒர்க்கு இன்செமினேஷனை பண்ணுறது, ஃபெசிலிட்டேட் பண்ணுறது தான். இப்போ இன்செமினேஷன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி தெரியும், டெபாசிஷன் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் இன்டு த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட். இப்போ ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்டில் ஸ்பெர்மை எஜாகுலேட் பண்ணுற வேலையை தான் இந்த ஃபீனிஸ் அப்படின்ற எக்ஸ்டர்னல் ஜெனிட்டேலியா பண்ணுது. த enlarged end of the penis called glans penis is covered by a loose fold of skin called foreskin or prepuce. அந்த பீனிஸோட எண்டில் என்லார்ஜாக இருக்கும், ஸோ அந்த பார்ட்டுக்கு பேர் தான் கிளான்ஸ் பீனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிளான்ஸ் பீனிஸை கவர் பண்ணியிருக்கிறது ஒரு லூஸ் ஃபோல்ட் ஆஃப் ஸ்கின், ஸோ அந்த ஸ்கின்னுக்கு பேர் தான் ஃபோர் ஸ்கின் ஆர் ப்ரிஃபியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இது வரைக்கும் மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், அதில் ப்ரைமரி ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ், டெஸ்டிஸ் என்ன, அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம். அப்புறம் மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கனில் அக்சசரி டக்ட்ஸ் என்னென்ன, அப்புறம் அக்சசரி கிளான்ஸ், ஸோ அதோட செக்ரீஷன்ஸ், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம். லாஸ்ட்டாக பீனிஸ் அப்படின்ற காப்புலேட்டரி ஆர்கன், அதாவது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, மேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, அதோட ஒர்க் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதோட மேல் ரீப்ரடக்டிவ் ஆர்கன், மேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீமேல் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம், அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்.